7th Standard Math, Chapter 2, Percentage and Simple Interest, Exercise 2.4, 3 and 4, Term 3, New Syllabus. Third sum polam. Sheila has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is rupees 21,280. Find the sum. ஷீலா வந்து என்ன செய்கிறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனும் வருஷத்துக்கு வந்து 21,280 கட்டுறாங்க. 4 இயர்ஸ் அதாவது 4 இயர்ஸுக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 9.5%. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 21,280 கட்டுறாங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5%. எத்தனை இயர்ஸ் கட்டுறாங்க? 4 இயர்ஸ். அப்போ நமக்கு வந்து மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து தெரியாது. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, லெட் த பிரின்சிபல் பி. நம்ம என்னென்னு எடுக்கிறோம்? பி. நமக்கு அமௌண்ட்டு கொடுக்கல, அதனால பின்னு எடுக்கிறோம். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 9.5%. எத்தனை பர் ஆனுமுக்கு வந்து 9.5%. டைம் வந்து 4 இயர்ஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியும். இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 21,280. 21,280 இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 21,280. இப்போ பி இன்டூ என்னென்னா எத்தனை இயர்ஸ்? 4 இயர்ஸ். ஆர்னா 9.5 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 21,280. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். P இன்ட்டு 4 இன்ட்டு 9.5. இந்த பாயிண்ட் போடுறதுக்கு வேண்டி நான் என்ன செய்கிறேன்? 10ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்ட்டு 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 21,280. நெக்ஸ்ட்டு பாருங்கள். P இன்ட்டு 4 இன்ட்டு இப்போ இதை 10ஆல் இன்டூ பண்ணப்போ நமக்கு என்ன வருது? 95. அதாவது இன்டூ பண்ணப்போ எப்படி வரும்? 950 வரும். நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 95 டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு 21,280. இப்போ நமக்கு எது கண்டுபிடிக்கணும்? பி தெரியணும், பிரின்சிபல் அமௌண்ட்டு. இப்போ பி ஈக்குவல் டு என்ன செய்கிறேன்னா இந்த ரெண்டு வேல்யூயை இன்டூ பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ இந்த 21,280 இன்டூ 1000 டிவைடட் பை 4 இன்டூ 95. இந்த வேல்யூ வந்து எங்கே வரும்? கீழே வரும். 4 இன்டூ 95. ஓகே, தேட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணணும். இதை இப்போ கேன்சலேஷன் பண்ணுவோம். பி இன்ட்டு 4 இன்ட்டு 95 பை 1000 ஈக்குவல் டு 21,280. இப்போ இந்த வேல்யூயை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிடுங்க. டிவைடட் பை 4 இன்ட்டு 95. தேட் இஸ் ஈக்குவல் டு இப்போ கேன்சலேஷன் பண்ணலாம். இப்போ 4ஆல் 1000 கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8. பேலன்ஸு 2 வரும். 20. 20க்கு என்ன வரும்? 5 0. நெக்ஸ்ட்டு திருப்பியும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5. பேலன்ஸு 4 45க்கு 9. இங்கேயும் 5 டேபிளில் கட் பண்ணலாம். 5 5s are நெக்ஸ்ட்டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து 19 டேபிளில் கட் பண்ணுங்க. அதாவது 21,280 இன்ட்டு 1000 டிவைடட் பை 4 இன்ட்டு 95. 4ஆல் 1000 கேன்சல் பண்ணால் 250 வருது. திருப்பியும் 5ஆல் கேன்சல் பண்ணுங்க. 19 வருது. இங்கே வந்து என்ன வந்துச்சுது? 50 வந்துச்சுது. இப்போ 19ஆல் இதை கேன்சல் பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? 19 1s are 19. 19 1s are 19. பேலன்ஸு 2 வருது. அப்போ 22. திருப்பி 19 1s are 19. பேலன்ஸு 3 வருது. 38. 38 என்னென்னா 19 2s are 18. இப்போ 0. இப்போ இது வந்து 1120 இன்ட்டு 50. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 56,000 வருது. ஷீலா பாட் 56,000 கேஸ் ஏ சம் ஆஃப் மணி. இப்போ ஷீலா வந்து எவ்வளவு மணி பிரின்சிபல்? ஷீலாவோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 56,000. இப்போ பேங்க்லேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? 56,000. ஓகே, அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து 21,280 ப்ளஸ் 9.5% 4 இயர்ஸுக்கு. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு 56,000 as a சம் ஆஃப் மணி. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.
Basha borrowed then 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid 11,050. He settled his debt. At what rate of interest be borrowed the money? இப்போ பாஷா வந்து என்ன செய்கிறாங்க, 8,500 வந்து பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறாங்க. த பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லலை, ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழித்து அவங்க எவ்வளோ கட்டுறாங்க, 11,050 கட்டுறாங்க. டு செட்டில் கிஸ் டெபிட் அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி பாரோடு த மணி. அப்போ இவ்வளோ பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறாங்க, இவ்வளோ வந்து பெய்ட் பண்ணுறாங்க 3 இயர்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி பர்சன்டேஜ் ஃபார் ஆனும், எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. பி ஈக்குவல் டு 8,500. என் வந்து எவ்வளவு, 3 இயர்ஸ். என் வந்து எவ்வளவு, 3 இயர்ஸ். டோட்டல் அமௌண்ட் பெய்டு 11,050. இப்போ ஃபார்முலா எழுதிடுங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 11,000 எவ்வளோ 50. இப்போ நமக்கு பி என்ன தெரியும், 8,500. இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. தட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 11,050 மைனஸ் 8,500. இப்போ இதை நீங்கள் இதிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2,550. ஓகே, அதாவது அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். பி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க செட்டில் பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்து பி என்ன 8,500 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு இவ்வளவு. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு மைனஸ் பண்ணான்னா 2,550. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம், பிஎன்ஆர் பை 100. இப்போ பிஎன்ஆ 8,500 இன்டூ 3, ஆர்என்னா தெரியாது, பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து நமக்கு என்ன செய்யணும், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியணும். இப்போ நமக்கு இந்த ஐ வந்து எவ்வளோன்னு கிடச்சிச்சு, 2,550. ஓகேயா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும், இயர் தெரியும். இது ரேட்டு மட்டும் கண்டுபிடிக்கணும். ரேட் ஈக்குவல் டு 2,550 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், டிவைடட் பை 8,500 இன்டூ 3. இப்போ இதில் இருந்து 2 0 வந்து கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1s ஆர் 5, 35 வருது. 35ன்னா 7. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேயும் கேன்சல் பண்ணுவோம். 5 5s ஆர், நெக்ஸ்ட்டு 5 1s ஆர், தென் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இது 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 3s ஆர், நெக்ஸ்ட்டு 21 கேன்சல் பண்ணலாம். 3 1s ஆர் 3, பேலன்ஸ் வந்து 2 வருது. 21ன்னா 7, 7 3s ஆர் 21. இப்போ 170 by 17. இப்போ 17ஆல் 170 டிவைட் பண்ணனா 10. இப்போ 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, 10%. ஓகே, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகே, இது எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.